கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த ஓய்வு நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 73:24 வாசிக்கிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தின முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இதனாலும் செய்தியின் தலைப்பானது எதுவரைக்கும் ஆண்டவரே. கேள்விக்குரிய காரியங்களை செய்து தங்களது காரியங்களை சாதிப்பதும், அநியாயம் செய்து முன்னேறுவதும், செழிப்பாக வாழ்வதும் புதுமையானது அல்ல என்று வாலிபர்கள் மத்தியிலே இவையெல்லாம் பார்த்து பார்த்து மனதில் வெந்து உருகி ஏன் எப்படி எதுவரைக்கும் என்ற கேள்வியை எழுப்பி உள்ளத்தில் குமுறி பதில் வராமல் போவதும் புதுமையல்ல. நாம் நன்மை செய்தால் அதற்கு பதிலாக தீமை செய்கிறார்களே, எந்த முகந்தாரமும் இல்லாமல் நம்மை வெறுக்கிறார்கள், நம்மை குழியில் தள்ள நினைக்கிறார்கள். இதுதான் தாவீதின் அங்கலாய்ப்பாக இருந்தது. உடனே அவர், ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்று கேள்வியை எழுப்புகிறார். என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? தாவீது சங்கீதம் 6:3 உங்கள் ஆத்துமா வியாகுலப்படும் அளவிற்கும் உள்ளம் குமுறும் அளவிற்கும் ஏதாவது அநியாயத்தால் பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட கேள்விகளோடு பதில் கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆசாப் என்பவரை பற்றி அதிகமாக வேதத்தில் காணப்படவில்லை. ஆனால் அவர் எழுதிய சில சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம். நாம் பொறாமை கொள்ளும் அளவிற்கு துன்மார்க்கரின் ஆஸ்தி பெருகிற்று. மனுஷருக்கு வரும் துன்பங்கள் அவருக்கு வருவதில்லை, எல்லாம் பரிபூர்ணமாக அவருக்கு கிடைக்கிறது என்று நாம் பேசவே நாம் ஒரு துரோகி என்று ஆசாப் கூறுகிறார். அப்படி பேசுவது தவறு. நான் காரியம் அறியாத மூடன் என்று கூறுகிறார். அநியாயங்கள், தீவிரைகள், கொள்ளை, கொடுமை, நியாயம் புரட்டுதல், அக்கிரம் இவையெல்லாம் கண்ணெதிரே நடந்து வருகிறது. இதை கண்ட ஆபகுத் தீர்க்கதரிசி கர்த்தரிடம் கேள்வி கேட்கிறார். கர்த்தாவே, நான் இதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரோ? கொடுமை நிமித்தம் நான் இதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரோ? தாவீது, ஆசாப், ஆகபுக் ஆகியோரின் வார்த்தைகளை வேதத்தில் வாசித்து தெரிந்து கொள்வது நல்லது. ஆபகுக்கை கவனிப்போம். எனக்கு எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனில் கருகுருவேன். கர்த்தருக்குள் ஆறுதலடையுங்கள், சமாதானப்படுங்கள். கர்த்தர் என்பதன் உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணக்கூடிய தேவன் உங்களையும் நடக்க பண்ணுவார். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.